தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் தமிழக பாஜக மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகள் கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. இன்று மாலை 4 மணி அளவில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த கூட்டம் துவங்கியிருக்கிறது. பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உரையாற்ற இருக்கின்றனர். அண்மை செய்தியில் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், தற்போது இந்த கூட்டம் துவங்கியிருக்கிறது, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் பாஜக மாநில, மாவட்ட, மண்டல் நிர்வாகிகள் கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. முன்னதாக 4:15 மணிக்காக இந்த கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தருவதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டிலும் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பாஜக மாநில, மாவட்ட, மண்டல் நிர்வாகிகள் அவர்களுக்கு ஏற்கனவே அடையாள அட்டை வழங்கப்பட்ட நிலையில் முழு பரிசோதனை அவர்கள் செய்யப்பட்ட பின்பாக, அவர்களது உடைமைகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்ட பின்பாக தான் ஒவ்வொருவராக அந்த நிர்வாகிகள் இந்த கூட்ட நடைபெறும் பகுதிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டிலும் தமிழகம் முழுவதிலும் உள்ள பாஜக மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள், மாநில அளவிலான நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் சரியாக 3:45 மணிக்காக தொடங்கிய நிலையில் பாஜக மாநில பொதுச் செயலாளராக தமிழக மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கரு நாகராஜன், அதே போன்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசிய நிலையில் தற்பொழுது பாஜக நிர்வாகி எச்ராஜ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக கூட்டம் தொடங்கி முக்கிய நிர்வாகிகள் சிறப்புரையாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் சற்று நிமிடத்தில் மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள தங்கு விடுதியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தருகிறார். அப்போதுதான் அவர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை வழங்க உள்ளார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மத்திய பாஜக நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளது. பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது போன்ற ஒரு ஆலோசனை நடத்தப்படுவது தமிழக பாஜகவினரிடையே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய தங்கு விடுதியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். பலத்த பாதுகாப்புடன் இந்த பொது கூட்டமானது நடைபெறக்கூடிய பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கக்கூடிய சூழலில் பலத்த பாதுகாப்புடன் வருகை தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நிமிடத்தில் மேடைக்கு வருகை தர உள்ள நிலையில் பாஜக நிர்வாகிகளுடனான இந்த ஆலோசனை அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். மாலதி, சல்மான், தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.